ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திருமணமான புது தம்பதிகளுக்கு சந்தர்ப்ப சூழ்நிலைகள் கற்றுத்தரும் பாடம் என்ன? அதாவது புதுசாக கல்யாணம் ஆயிருக்கு, அவங்க ஒரு இடத்துல வசிக்கிறாங்க. இப்போ பொண்ணுக்கும் அந்த கணவனுக்கும் மனைவிக்கும் அடிக்கடி சண்டை வரும். சரி, கணவர் என்ன பண்ணுறாரு, சரி வெளியில் எங்கேயாவது கூட்டி போகலான்னு சொல்லி வெளியில் ஒரு ஏரியாவுக்கு ஒரு சுற்றுலா கூட்டி போகிறாரு. அங்கேயும் போய் இவங்களுடைய சண்டை நிற்கலை. இவங்க அவங்கள திட்டுறதும் அவங்க இவங்கள திட்டுறதும் அப்படியே மாறி மாறி சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா கல்யாணம் ஆகி கொஞ்ச நாள் தான் ஆயிருக்கு, சில வாரங்கள் தான் ஆயிருக்கு. ஸோ அவங்களுக்குள்ள ஒரு சரியான புரிதல் இல்லை. அவங்க பேசுறத பார்த்தாலே தெரியுது. அப்போ ஒரு அந்த பார்க்கில் உட்கார்ந்துட்டு இருக்கையில அந்த வழியா ஒரு பெரியவர் வர்றாரு. அவங்க ரெண்டு பேரும் சண்டை போறத கொஞ்சம் உற்று கவனிச்சு பார்க்கிறாரு. என்னன்னா, அவங்க ரெண்டு பேருக்குள்ள சரியான ஒரு ஒற்றுமை இல்லை, சரியான புரிதல் இல்லை. சரி, இவங்களுக்கு புரிய வைக்கணுமே அப்படின்ட்டு அவங்கள்ட்ட போறாரு. தம்பி இங்க வாமா அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரையும் கூப்பிடுறாங்க. ஸோ அவங்க பெரியவங்களுக்கு மதிப்பு கொடுத்து பக்கத்தில் வர்றாங்க. அப்ப இவரோட அனுபவத்தில் நடந்ததை இவர் ஒரு சில கருத்துக்களை சொல்றாரு. அப்பா, நானும் அப்படித்தான் ஆரம்ப காலகட்டங்களில் இருந்தேன். ஆனா மனைவி இல்லாத ஒவ்வொரு நிமிஷமும் நமக்கு வந்து நரக வேண்டதான். நம்ம ஒரு நேரம் சாப்பாடு கூட அவங்க இல்லைன்னா ரொம்ப கஷ்டப்படுற சூழ்நிலை இருக்கிறோம். ஒரு பெண் இல்லைன்னா, ஒரு மனைவி இல்லைன்னா அவங்களுடைய கடைசி கால வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் கடந்து செல்வது என்பது ரொம்ப ரொம்ப கொடுமைப்பா. அந்த கொடுமையை நான் அனுபவிச்சுட்டு இருக்கேன். நமக்கு ஏதாவது ஒரு சின்ன ஒரு இடையே தலைவலி இருந்துச்சுனால கூட, ஒரு உடம்பு சரியில்லைன்னா கூட அப்படியே துடிச்சு வருவாங்க தான் மனைவி. நம்மளை அப்படி விழுந்து விழுந்து கவனிச்சு பார்த்துக்குவாங்க. ஆனா எனக்கு முன்னாடியே அந்த மனுஷி போய் சேர்ந்துட்டா. ஆனா அவ இல்லாம நான் இருக்க முடியல என்னால. அவ அந்த ஆஸ்பத்திரிக்கு நான் போயிட்டு கூட்டி அந்த மாத்திரை கொடுத்ததெல்லாம் பார்ப்பேன். அந்த சாப்பிட்ட மாத்திரைகள் மீதி இருக்கும்ல, அதை பார்க்க பார்க்க எனக்கு அவ நினைப்பாவே இருக்கு. அவ இல்லாத வாழ்க்கை நம்ம வாழணுமாலாம் தோணுது. ஒரு கிச்சன் சைடு போனாலும் சரி, ஐயோ அவ என்ன பொருளை தொடுறா, அவ அந்த பொருளை தொட்டாளா, இந்த பொருளை தொட்டாளா, நமக்கு அதே நினைப்பாவே இருக்கு. நமக்கு துணி துவைக்க ஆள் இல்லை, நம்மளை பார்த்துக்கிறதுக்கு ஆள் இல்லை. இப்படிலாம் நம்ம ஒவ்வொன்றும் அவரை பார்க்க பார்க்க எனக்கு அப்படியே இருக்க முடியல. அவன் என்னையை மட்டும் விட்டுட்டு அவ பாட்டுக்கு போய் சேர்ந்துட்டா. அதனால நீங்க ஒவ்வொருத்தருமே சரி, மனைவியை நல்லா புரிஞ்சுக்காங்க, மனைவி அதே போல கணவனை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஐயா பாட்டுக்கு போயிட்டாரு. இவங்க ஒரு நிமிடம் சிந்திச்சு பார்த்து மனைவி மேல அவர் வச்சிருந்த பாசங்கள், அவர் சொன்ன விதங்கள் எல்லாமே அவங்க ரெண்டு பேரும் மனசை மாத்திருச்சு. அதுக்கு பிறகு இவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கிட்டு வாழ்க்கையை பயணம் செஞ்ச ஆரம்பிச்சாங்க. அவங்களுடைய வாழ்க்கையும் சந்தோஷமா போய்கிட்டு இருக்கு. இதனால தான் சொல்றது, புதிதாக திருமணமான தம்பதிகள் ஒருவரை புரிந்து கொள்வதற்கு சில நாட்கள், சில வாரங்கள், சில மாதங்கள் ஆகலாம். அதுவரைக்கும் நாம் வார்த்தைகளை ரொம்ப கவனமாக உபயோகிக்க வேண்டும். நமக்கு ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு விதமான சூழ்நிலைகள் வரலாம். அந்த சூழ்நிலையை நமக்காக கணவன், கணவனுக்காக மனைவி ஒருவருக்கு ஒருவர் புரிந்து அதற்கு ஏற்றாற்போல் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள வேண்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.